இன்ஸ்டாகிராம் ஆப்ல இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால வருது, இது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல தொடர்ந்து நிறைய பேரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாலும் சரி, இல்ல தொடர்ந்து நிறைய பேரை அன்ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாலும் சரி, இல்லாட்டி தொடர்ந்து நிறைய பேருக்கு லைக்ஸ் நீங்க கொடுத்துட்டே இருந்தாலும் சரி, இல்ல தொடர்ந்து நீங்க நிறைய கமெண்ட்ஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல தொடர்ந்து நிறைய பேருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டியை மீறி ஒரே டைம்ல நீங்க ரொம்ப அதிகமா லைக், கமெண்ட், அன்ஃபாலோ, மெசேஜஸ் இதெல்லாமே ரொம்ப அதிகமா நீங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டா நம்ம அதை சால்வ் பண்ண முடியாது. நீங்க கொஞ்ச நாளைக்கு எதுவுமே இன்ஸ்டாகிராம்ல பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பெருசா பண்ணாம சைலண்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பிக்ஸ் ஆகும். நீங்க எதுவுமே பண்ணாம உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராமுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படி ரிப்போர்ட் பண்றப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க மிஸ்டேக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது சால்வ் ஆகுமா அப்படின்றத நம்ம 100% சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க மிஸ்டேக் பண்ணனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்ஸ்டாகிராமா அதை உங்களோட ஐடியில இருந்து ரிமூவ் பண்ணாதான் உண்டு. அதனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதிகமான ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல பண்ணாதீங்க. நீங்க எதுவுமே பண்ணாம உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி ரிப்போர்ட் பண்றது அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. கீழே உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே மேல சைட்ல 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுல மேல ஹெல்ப் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும். அதுல ரிப்போர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ப்ராப்ளம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட போனை 1 டைம் டேக் பண்ணீங்கன்னா திருப்பி ரிப்போர்ட் ப்ராப்ளம் கேட்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்க வந்திருக்கும். அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி இன்டிமேஷன் வரும்ல, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஆட் பண்ணிட்டு அங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து டைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. அப்படி சப்மிட் பண்றது மூலியமாக இந்த ப்ராப்ளம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாம உங்களுக்கு இந்த எரர் வந்துச்சுன்னா இப்ப நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க மிஸ்டேக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா, மிஸ்டேக் பண்ணி உங்களுக்கு எரர் வந்துச்சுனாலும் நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. பட் இன்ஸ்டாகிராமா இதை ரிமூவ் பண்ணாதான் உண்டு. நம்மளால பாத்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இன்ஸ்டாகிராம்ல கிடையாது. அதனால கொஞ்ச நாள் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா வந்ததுமே இது நம்மளோட அக்கௌண்ட் யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஹேக் எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு ஆக்டிவிட்டி அதிகமா பண்றதுனால வரக்கூடிய ஒரு எரர் தான் இது. அதனால இது ஹேக் எல்லாம் கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க.